ஆட்டோவில் சுவிட்ச் போட்டுட்டேன், கீரும் விழுது, வண்டி மட்டும் மூவ் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடுது, தண்ணியும் நல்லா குடிக்குது. முட்டை போட சொன்னால் வேலை நிறுத்த போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. விடலாமா சும்மா? அதனால தான் இந்த மெடிசனை நம்ம காடைகளுக்கு கொடுக்க போகிறோம். இது ஆக்சுவலாக ஒரு டானிக்கு. இதோட நேம் பார்த்தீங்கன்னா குரோவிப்ளெக்ஸ். இது ஆக்சுவலாக ஒரு விட்டமின் டானிக்கு. இதை ஃபஸ்ட்டு ஒரு மூடியில் எடுத்துக்கலாம். அப்போ தான் சிரஞ்சியில் இழுக்கிறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml டானிக்னு கணக்கு. இது உங்களுக்கு எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கால்நடை மெடிக்கல்லே அவைலபிளாக இருக்கும் ஆஃப்லைனில். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர், அதாவது 500 ml உங்களுக்கு 100 ரூபா தான் வரும். சரி, இது முட்டைக்காக மட்டும்தானான்னு கேட்டால் கிடையாது. கோழிங்க உடம்பு சரியில்லாதப்ப மருந்து கொடுப்பீங்க இல்லையா, அப்போ உடம்பு சரியாயிட்டாலும் ஒரு மாதிரி டல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கும் பார்க்க. அந்த சமயத்தில் இந்த டானிக் கொடுக்கலாம். ஏன்னா இது ஒரு விட்டமின் டானிக், அதாவது சத்து டானிக். ஆனால் மருந்து கொடுக்குறப்ப இந்த டானிக்கையும் கலந்து கொடுத்துடாதீங்க. அந்த மருந்தோட எஃபெக்டை இந்த டானிக் குறைச்சிடும். இது எத்தனை நாள் தொடர்ந்து கொடுக்கணுன்னா 1 நாள் கொடுங்க போதும். அதிகமாக கொடுத்துட்டா அதனாலேயே கிட்னி ப்ராப்ளம் வரலாம். யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்னா கோழி, ஆடு, மாடு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம், மனுஷனை தவிர. அவ்வளோதான், ஃபில் பண்ணியாச்சு, கொண்டு போய் காடைகளுக்கு கொடுக்கலாம். இவ்வளோ தூரம் பார்த்துட்டீங்க, ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்களேன். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து இதே மாதிரி வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரை எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். அப்படியே நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்னு அதையும் சொல்லிட்டு போங்க. பாய்.